ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடிவு வந்து கோமதியை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா பிரச்சனை, என்ன உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல அண்ணின்னு சொல்லிட்டு, எதுக்குப்பா வீட்டெல்லாம் போகிறேன்னு கேட்கும்போது, இல்லை நீ கோவம் வந்துருச்சு, அதனால தான் நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன், அப்படி இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே சக்திவேல் வராரு. சக்திவேல் வந்து என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாமேன்ற மாதிரி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, என்ன ஒன்றும் அனுப்பல, நானாக தான் கோவப்பட்டு போனேன். அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரர் என்ன அப்படியே விட்டுட்டு போலியே, என் கூடயே வந்து காலையிலேருந்து ராத்திரி வரை என் கூட வந்து சமாதானப்படுத்திதே என்னை கூட்டு வந்திருக்காருன்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வராங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு, கடையில் உட்காந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கோமதிக்கு ஃபோன் பண்ணி ஆசையாக பேசிகிட்டு இருக்காரு. இதை வந்து கோமதி வந்து அவங்க அம்மா கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்துவேலு என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் யாருக்கிட்டையுமே ஒழுங்காக பேசாமல் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. சக்திவேலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, இப்போலாம் அக்கௌண்ட்டில் வந்து காசு கம்மியாகிட்டே வருது, அண்ணன் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. வடிவை என்ன பண்ணுறாங்க, முத்துவேல் இப்படி சாப்பிடாம போனதை பார்த்துட்டு அவங்களும் சாப்பிடாம வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு முத்துவேலு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பார்க்க போகிறாரு. எதிர்ச்சியாக இவரை பார்த்ததும் என்ன எதுன்னு போய் விசாரிக்கலான்னு போனால் அப்போ தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துவேலுக்கு வந்து கேன்சருன்ற மாதிரி கதிர்கிட்ட சொன்னோன்னா கதிருக்கு வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. அப்படியே இன்னைக்கான எபிசோட் முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.